உலக தமிழர்களுக்கு வணக்கம். நாடக காதல் விசஸ் ஆணவ கொலை ஒரு சர்ச்சைக்குரிய சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் இது அவசியமாக நம்ம பேசியே ஆகணும். எந்த மீடியாக்களும் இது தொடர்பாக பேசவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே மீடியாக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஆணவ கொலை நடந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் சாதிய பாகுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, சாதிய வன்மம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னும் இதே மீடியாக்கள் தான் பேசுவாங்க. அதே நேரத்தில் இது பெரியார் மண்ணு, இங்கே சமூக நீதி ஆட்சி நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி கிழிக்குது அப்படின்னு பேசக்கூடிய முட்டு கொடுக்கக்கூடியதும் இதே மீடியாக்கள் தான். இந்த ஆணவ படுகொலைகள் அப்படின்னு சாதிய ஆணவ படுகொலைகள் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த பக்கம் இவங்க சொல்கிற மாதிரி நாடக காதல் அப்படின்னு எடுத்துக்கிறதா, ரெண்டையுமே ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துடணும். ஆணவ படுகொலைக்கு, சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற அந்த வாதம், அந்த வேண்டுகோள், அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிலுவையில் இருக்குது. அது இயற்றப்பட்டால் இந்த ஆணவ கொலைகள் குறைஞ்சிருமா அப்படின்னா சத்தியமாக குறையாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பேசுவோம். மறுபக்கம் நாடக காதல் அப்படின்னு ஒன்று வார்த்தையை எடுத்தாலே, காதல் என்ன நாடக காதல் அப்படியெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, நாடக காதல் இருக்குன்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதனால் நாடக காதல், சாதிய கொலை என்னதான் தீர்வு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். எதுக்காக இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, சிவகாசியில் கார்த்திக் பாண்டி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக இந்த கொலை நடந்ததுன்னா, இது ஒரு ஆணவ படுகொலையா அப்படிங்கிற கோணத்தில் காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்த்திக் பாண்டி அப்படிங்கிறவர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகர் குடியிருப்பில் இருக்கக்கூடியவர். சிவகாசியில் மெக்கானிக்காக இருக்கார். இவர் மெக்கானிக்காக வேலை செய்யக்கூடிய அதே பகுதியில் சிவகாசி மகாத்மா காந்தி நகரை சேர்ந்த பொன்னையாவோட மகள் நந்தினியும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர்களுக்குள்ள அந்த பழக்கம், காதல் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. திருமணம் பண்ணியிருக்காங்க, பெற்றோர்கள் எதிர்ப்பையும் மீறி. திருமணம் முடிஞ்சு 8 மாதம் ஆச்சு. திருமணத்துக்கு பிறகு கார்த்திக் பாண்டி மெக்கானிக்காக இருந்திருக்காரு. அந்த பொன் நந்தினி அப்படிங்கிறவங்க சிவகாசி ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல் கார்த்திக் பாண்டி வேலையை முடிச்சுட்டு மனைவியை அழைக்கிறதுக்காக அந்த சூப்பர் மார்க்கெட் வாசலில் போய் காத்திருந்திருக்காரு. அப்போ ஒரு 3 பேர் அந்த கார்த்திக் பாண்டியை வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. அந்த 3 நபர்கள் பிடிபட்டவர்கள் யார் அப்படின்னா, இவரோட மனைவி நந்தினியோட சகோதரர் தனபாலமுருகன், பாலமுருகன், அவரோட உறவினரான சிவா அப்படிங்கிற 3 பேர். இது சாதிய ஆணவ கொலை, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால தான் இந்த கொலை அப்படின்னு இப்போ பார்வை அப்படிங்கிறது, விசாரணை அப்படிங்கிறதையும் போயிட்டுருக்கு. இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த கொலைக்கு பிறகு மறுபடியும் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. சரி, சட்டம் ஏற்றிட்டா நின்றுடுமா? கொலை செஞ்சால் கைது செய்யப்படுவீங்க, சிறையில் அடைக்கப்படுவீங்க அப்படின்னு தெரியாமலா கொலை செய்கிறாங்க? நிச்சயமாக தெரிஞ்சு தான் கொலை செய்கிறாங்க. நம்ம கொலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை பாழாகும், நம்ம ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் கொலை பண்ணுறான். அப்போ தனி சட்டம் இயற்றி மட்டும் நீங்கள் என்ன தூக்கிலியாக போட்டு கிழிக்க போகிறீங்க? சொல்லுங்கள். இதே ஆயுள் தண்டனை தான் நீங்கள் என்ன சட்டம் போட்டாலும் நடக்க போகுது. அதை தாண்டி இங்கே எதுவும் பண்ண போகிறதே கிடையாது. பிசிஆர் அப்படிங்கிற ஒரு செக்ஷனையும் இதில் சேர்த்துப்பாங்க, அவ்வளோதான். தெரிஞ்சு தானேங்க அவன் பண்ணுறான். தனி சட்டம் போட்டால் மட்டும் இது நின்றுடுமா? நிற்கும். எப்படி தெரியுங்களா நிற்கும்? ஒரு ஆணவ படுகொலை, அவங்க சொல்கிற அந்த பாஷையிலேயே நாம் சாதிய ஆணவ படுகொலை அப்படின்னே வச்சுக்கோம். இந்த கொலைகள் பெரும்பாலும் எதனால் நடக்குது? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். என்னோட பார்வையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நம்புகிறேன். பெரும்பாலும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளில் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஈடுபடுறதில்ல. ஏன்னா பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் அப்படின்னு தானே சொல்லுவோம். பெத்த மனம் பித்தாகி பல பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி இங்கே யாருமே பேசவே மாட்டாங்க. மக ஓடி போயிட்டான்னு தற்கொலை செய்து கொண்ட பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. அது தற்கொலைக்கு தூண்டுனதா சம்மந்தப்பட்ட அந்த பையனையோ அந்த பொண்ணையோ வழக்கு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. சட்டம் அப்படி. ஒருத்தன் பெற்று வளர்த்து பாராட்டி சீராட்டி படிக்க வச்சு அந்த பிள்ளை திருமணத்துக்காக பெற்றவங்களே வேணான்ட்டு ஓடுனா அவனோட வலி அப்படிங்கிறது, பெற்றவன் தூக்கு போட்டுட்டு செத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளையை கொலை செய்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. ஏதோ இந்த
சங்கர் வழக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா, உடுமலைப்பேட்டை, அந்த வழக்குலேயே அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. அது மாதிரி அத்திபுத்தார் போல் சில வழக்குகளில் பெற்றோர்களும் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, மறுக்கறதுக்கு இல்லை. ஆனால் பெரும்பாலும் சகோதரர்கள் தான் இந்த படுகொலைகளுக்கு காரணமாக இருக்காங்க. ஏன் சகோதரர்கள் காரணமாக இருக்காங்க அப்படின்னா, பச்சையாகவே சொல்கிறேன், நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் சரி, சொத்து. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லாத ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா நாளைக்கு கஷ்டப்படுவா, சொத்துக்கு நம்மக்கிட்ட வந்துடுவா, பாதி சொத்து கேட்பாலே, போட்டு தள்ளிடணும், 10 நாள் ஒரு 10 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தாலும் சொத்து நமக்கு அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மமதை தான் இந்த கொலைகளுக்கு மூல காரணமாக நான் அடித்து சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாடக காதல்னு குற்றம் சுமத்துறாங்கல்ல, அதுவும் சொத்து அடிப்படையில் தான் செய்கிறாங்க. அவனுங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க மூலியமாக சொத்து சேர்க்கலான்னு அலைகிறானுங்க, இதுதான் நாடக காதல் அப்படின்னு இதே தரப்பினர் குற்றம் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்வு சொல்லணும்னா என்ன தெரியுங்களா சொல்லணும்? பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல், ஆணோ பெண்ணோ, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் திருமணம் செஞ்சா சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் முடியாது. பெற்றோர்களோட சம்மதத்தோட திருமணம் செஞ்சா மட்டும்தான் சொத்துல பங்கு. தர்றதும் தராதும் தனிப்பட்ட பெற்றோர்களோட உரிமை, அதில் சட்டம் தலையிடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்போ பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிச்சாதாங்க சொத்துல பங்கு. அவன் பாராட்டி சீராட்டி பெற்று வளர்த்து மோண்டு பேண்டு படிக்க வச்சு எல்லாமே உனக்கு உணவு உடைன்னு வாங்கி போட்டு அழகு பார்த்து, நீ எனக்கு இன்னொருத்தன் தான் உன்னோட ஆசை, அது நீ தாராளமாக போகலாம். 18 வயசுக்கு மேலே அந்த உரிமையை சட்டம் கொடுத்துருக்கு, நீ தாராளமாக ஓடிப்போ. இப்போ 18 வருஷமாக உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தவன்ட்ட ஒரு அனுமதி கேட்க முடியாது. சண்டை போடுங்க பெற்றோர்கள்கிட்ட, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும்னு பெற்றோர்கள்ட்ட போராடுங்க, காலில் உழுவுங்க, கதறி அழுவுங்க, சோறு திங்காமல் கிடங்க, வீட்லேயே கிடந்து அவங்கள்ட்ட போராடி நீங்கள் அனுமதி வாங்குங்க. இஷ்டத்துக்கு நான் அவன் தான் பிடிக்கணும் ஓடி போனால் பெற்றோர்களோட நிலை அப்படிங்கிறது ஒன்று தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அந்த வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளை மோளால் எனக்கு அவமானம், நான் அவளை ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னா மகன் பக்கமும் நிற்க முடியாமல் மகளையும் விட்டு கொடுக்க முடியாமல் அந்த பெற்றோர்கள் அந்த இடத்துல நிர்கதியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் அரங்கேறுது. மாறா பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் திருமணம் செஞ்சால் சொத்து இல்லைன்னா உண்மையிலேயே சொத்துக்காக ஆசைப்பட்டு காதல் செய்கிறவன் நிச்சயமாக செய்ய மாட்டான். உண்மையான காதல் அப்படிங்கிறது திருமணங்கள் ஆகும். நாடக காதல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த சொத்து கிடைக்காது அப்படிங்கிற சட்டம் வந்துச்சுன்னா அந்த நாடக காதல் நடக்கவே நடக்காது. நாடக காதல் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. அதன் பிறகு இது மாதிரியான ஆணவ கொலைகளும் நடக்காது. சீரியஸாகவே சொல்கிறேன். பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னா இந்த சகோதரர்கள் என்ன தெரியுங்களா நினைப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லலை, இந்த மாதிரி பண்ணக்கூடிய சில ஒரு 20% பேரன்னு வச்சிங்களேன், போனால் போயிட்டு போகிறா, கல்யாண செலவு மிச்சம் போ அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு கௌரவம் தடுக்கும், சாதிய கௌரவம். போய் தொலைட்டும், கண்ணு காணாமல் போட்டு அவள் திரும்ப என் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த சட்டம் இப்படி இருந்ததுன்னா அவள் திரும்ப அவன் முகத்தில் முழிக்கவே மாட்டா, அவன் எங்கேயோ போகிறான், அவன் எங்கேயோ போகிறான். ஆனால் சட்டம் அப்படி இல்லாதால திரும்ப அவள் சொத்து கேட்டு வருவா, அவளை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலைகள் நடக்குது. இதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் திருமணம் நடந்தால் சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் இவங்க சொல்கிற நாடக காதலும் இருக்காது, இவங்க சொல்லக்கூடிய ஆணவ கொலைகள் அப்படிங்கிறதும் இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் என்ன சட்டம் போட்டாலும் கொல்றவன் கொண்டுகிட்டு தான் இருப்பான். இது ஒரு துரதிர்ஷ்டம். இந்த கொலை கண்டிக்கத்தக்கது, கண்டனத்திற்குரியது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் கொலை அப்படிங்கிறது தீர்வாகாது, தொடர்ச்சியாக தான் ஆகும். இப்படி ஒரு சட்டம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான படுகொலைகள் தடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. இதை பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. மறுபடியும் பேசுவோம்.